ஏ சுரேஷே, சுரேஷே. யாரு? அட நீயா? வாப்பா. சுரேஷ் ஆண்டி. சுரேஷ் குளிச்சிட்டு இருக்கான்ப்பா, வந்துருவான். நீ கொஞ்சம் உட்காரு, கொஞ்சம் தண்ணி தரேன், குடிக்கிறியா? கொஞ்சம் கொடுங்க. தீந்துருச்சுப்பா, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆமா, ஏன் உன் மூஞ்சி ரொம்ப டல்லாவே இருக்கு? ஒண்ணும் இல்ல ஆண்டி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அட என்கிட்ட மறைக்கிற பாத்தியா? நானும் உனக்கு ஒரு அம்மா தான். என்ன சொல்றீங்க? அடச்சி, உன் வயசுல எனக்கு ஒரு மகன் இருக்கான்டா, அதனாலதான் சொன்னேன் நான் உனக்கு அம்மா மாதிரின்னு. ஜாரி. பெரிய சாரி. இப்ப சொல்லு, என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல ஆண்டி, எனக்கு எங்க அம்மா மாதிரி வரணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அது அவங்க கிட்ட சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. என் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிறாங்க ஆண்டி. எனக்கு எங்கேயாச்சும் ஓடி போயிடலாமான் இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஆண்டி. ஒரு பையன் அவங்க அம்மா மாதிரி வரணும்னு ஆசைப்படுறது தப்பா? உங்க அம்மாவை பத்தி தெரியாது, நான் பார்த்ததும் இல்ல. ஆனா அவங்க இப்படி எல்லாம் பண்றது தப்புப்பா. காலையில சாப்பிட்டே இல்லையா? நீயே ஒரு தண்ட சோறு, உனக்கு எதுக்கடா சோறுன்னு சாப்பிட்டுட்டே சொல்றாங்க ஆண்டி. ஓ, என்ன சொல்றது? சரிப்பா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சுரேஷ் வந்ததும் நீயும் சுரேஷ் சாப்பிட்டு கிளம்புங்க. தேங்க்யூ. ஏன்பா, உங்க அம்மா உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தி நீ உங்க அம்மா மாதிரி வரணுன்றியே, உங்க அம்மா என்னவா இருக்காங்க? ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க ஆண்டி. நீங்க யாருங்க? உங்களதான். நீங்க யாருங்க? ஆண்டி, நான் சுரேஷோட ஃப்ரெண்டு. சுரேஷ்ல இங்க யாரும் இல்லையே. சும்மா இருங்க. ஏ சுரேஷே, சுரேஷே. மச்சான் ஒரு 5 நிமிஷம் கிளம்பிடலாம்.